கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 22/1/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். You will keep in perfect peace him whose mind is steadfast, because he trusts in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் சமாதான காரண கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ் a prince of peace. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யாரை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை யார் ஒருவன் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் கர்த்தரையே முழுவதுமாய் நம்பி இருக்கிறார்களோ அவர்களைத்தான். நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் கர்த்தரையே முழு மனதாய் நம்புகிறோமா? அல்லாவிட்டால் முழு மனது இருக்கிறது, அந்த உறுதியாய் நிற்கிறோமா? நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிறோமா? இந்த கேள்விகளை நமக்குள் எழுப்பும் பொழுது அநேக நேரத்தில் நம்புகிறோம், ஆனால் உறுதித்தன்மை, அந்த ஸ்திரத்தன்மை இல்லாதபடி காற்றடிக்கும் நாணலை போல, எந்த பக்கம் காற்றடிக்கிறது நாணல் அவ்விதமாய் சாய்வது போல சமய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஜெபம் பண்ணுவாங்க. கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வேறு எதாவது பண்ணுவோமே. ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கர்த்தர் பதில் தந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா வேற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது ஆண்டவர்கள் வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உறுதியாய் ஆண்டவர் பேரில் முழு மனதாய் அப்படிப்பட்ட நம்புகிறவனை ஆண்டவர் எப்படி பாதுகாப்பாராம்? அந்த சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் அப்படின்ட்டு இல்லை, பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையிலே நாம் ஸ்திரத்தன்மையுடையவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரை முழு மனதோடு கூட நம்புவோம். நம்ப வேண்டியவரை நாம் நம்புவோம். நேற்று முன்தினத்திலும் அதை குறித்து பேசியிருந்தோம். மனிதனை, உறவுகளை, சொந்த பந்தங்களை நம்பி பல நேரத்தில் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவரை முழு மனதோடு கூட நம்பும் பொழுது ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்து கொள்கிறார். மனதிற்கு ஒரு அமைதி, நிம்மதி கர்த்தர் கொடுத்து சமாதானமுள்ள வாழ்க்கையிலே நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உறுதியாய் பின்பற்றி வந்த, உறுதியாய் பற்றி கொண்ட வேதத்தில் மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தன்னோடு கூட மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரோடு உறுதியாக இருக்கிறார்கள், வருவதற்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நகோமி ரூத் நகோமியை பின்பற்றி வருகிறதில் மன உறுதியாக இருக்கிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அவள் அப்படி தன்னுடைய மாமியாகிய நகோமியை ரூத், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மன உறுதியாய் பின்பற்றி வந்தபடினால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த ரூத்துடைய சந்ததியில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூத்துடைய சந்ததியில் தான் இயேசு கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய மாமியை உத்தமமாய் பின்பற்றினவள், மன உறுதியாய் பின்பற்றினவள், அவளுடைய எதிர்காலங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை குறித்து
ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நன்றாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே போலதான் இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நம்பி வருகிறதில், ஆண்டவரை சார்ந்து நிற்பதில் மன உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய எதிர்காலங்களையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகி உங்களை பார்த்து சொல்கிறேன், நம் ஆண்டவரை கர்த்தருக்கு உறுதியாய் பற்றி கொண்டு முழு மனதோடு கூட நிற்கும் பொழுது, ஆண்டவரையே நம்பிக்கையை வைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திலும் பூரண சமாதானத்தை கொடுத்து நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, ஹல்லேலூயா. இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் பூரண சமாதானம் பெருகட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றி வரட்டும். முழு மனதோடு கூட கர்த்தரை தேடட்டும். ஆண்டவர் மேல் ஆழமான நம்பிக்கையுடையவர்களாய் காணப்படட்டும். பூரண சமாதானத்துடன் வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா மன உற்சாகத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்தருளும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நசரேய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen.